துலாமுக்கு சுக்கிரன் பகவான் பண்ணக்கூடியது கலை மேலே ஆற்றலை கொடுக்கறது, கலை நயமுள்ள ஜனங்களாக வைக்கிறது. தவிர சுக்கிரன் இவங்களுக்கு தரக்கூடியது எல்லாத்தையும் அடையணும், அத்தனைக்கும் ஆசைப்படு. இப்போ துலாமில் சனி இவங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இவங்க ஓடினாலும் ஏதோ ஒரு இடத்துல அதை கட் பண்ணி அனுபவத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை எப்படி கையில் வச்சுக்கணும், அது இழக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிற விஷயத்தை புதன் கற்றுக்கணும். குஜாதிபர்கள்னு சொல்லுவோம். இவங்க தான் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்ச மகா புருஷ யோகங்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஜோதிட ரிலேட்டடா. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு ராசிகள் 12 ராசிகள்ல வித்தியாசமா ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகத்தின் மூலியமாக நல்லது என்பது நடக்கும், ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகம் கை கொடுக்கும். பிறப்பு ஜாதகத்தில் வித்தியாசம் அல்லாத பட்சத்தில் பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த கிரகங்கள் ரொம்ப அருமையா கை கொடுக்கும், அந்த டாப் 3 பிளானட்ஸ், முதல் 3 கிரகங்கள், அந்த கிரகங்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். சார் சூப்பர் சார். சார் இப்போ அந்த பிளானட் மட்டும் நான் டெய்லியும் ரொம்ப ஸ்பெஷலா கும்பிட்டா எனக்கு உண்மையாவே ரொம்ப நல்லது நடக்குமா? மிகப்பெரிய நல்லது. அருமையான கேள்வி. மிகப்பெரிய நல்லது. வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி வெறுமன ஜோதிட பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இசையோட சேர்த்து பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பாடலையும் நம்ம டெடிகேட் பண்ணுவோம். தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள்ல வச்சு, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருக்கிறத வச்சு அதற்கேற்ற பாடலை அவங்களுக்கு சமர்ப்பணிக்குவோம். சார் துலாம்க்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள் என்னது சார்? துலாம்க்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள், முதல் கிரகம் ராசிநாதன் சுக்கிரன், மறுபடி ரொம்ப சனி அண்ட் புதன். இவங்களுக்குமா சார்? கண்டிப்பா. ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு அதிபதி, இவருக்கு சனி பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணிய அதிபதி, புதன் பாக்யாதிபதி. இவங்க தான் திரிகோண ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள், ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள். துலாமுக்கு சுக்கிரன் பகவான் பண்ணக்கூடியது பல விஷயங்கள் இருக்கு. கலை மேலே ஆற்றலை கொடுக்கறது, கலை நயமுள்ள ஜனங்களாக வைக்கிறது, ரசனை உள்ள ஜனங்களாக இவங்களை வச்சிருப்பாரு. எதையுமே ரசிப்பாங்க. அதாவது ஒரு நாடக கலையிலேருந்து, இசைக்கலையிலேருந்து, ஒரு சினிமா துறை, பத்திரிகை துறை, சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய பலர் துலாமில் இருக்கிறதுக்கு காரணம் ரசனை தன்மை, கலைநயம், கிரியேட்டிவிட்டி, கலைநயம். தவிர சுக்கிரன் இவங்களுக்கு தரக்கூடியது எல்லாத்தையும் அடையணும், அத்தனைக்கும் ஆசைப்படு. இது சுக்கிரன் இவங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள். துலாம் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்படின்னா டிட்டாச்மெண்ட். சனி வேணான்னு சொல்கிற கிரகம். இந்த இடத்துல பிறக்கிறவங்களுக்கு இப்படி எப்படி சார் அப்படின்னா, அதுதான் இதில் விந்தை ஜோதிடத்தில். மீன ராசியில் சுக்கிரன் உச்சம் பெறுவார், ஆனால் ஆன்மீகத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. துலாம் ராசியில் சனி உச்சம் பெறுவார், ஆனால் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க. இது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், ரொம்ப இன்ட்ரிகேட்டான விஷயங்கள். அதில் இப்போ துலாமில் சனி இவங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இவங்க ஓடினாலும் ஏதோ ஒரு இடத்துல அதை கட் பண்ணி அனுபவத்தை கொடுப்பார், அதை இழக்க வைப்பார். முதல்ல கொடுத்து அனுபவிக்க வச்சு, இந்த பசியோடு இருக்கான், சரவண பவன்லேருந்து மீல்ஸ் வாங்கி போடுங்க, நல்லா சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கப்புறம் காரம் தலைக்கேறிடும். ஓ இவ்வளோ சாப்பிடக்கூடாது, நமக்கு தேவை இது இல்லை, 2 இட்லி தான் அப்படிங்கிறத சனி புரிய வைப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்றது அவர் காமிச்சு கொடுத்துருவார். ஞானம்னு சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் நாலேஜ், ஆனால் ஞானம்ங்கிறது விஸ்டம். இப்போ சனி விஸ்டம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். வெறும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுட்டா அது கம்ப்யூட்டர் மாதிரி, டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி தான். அந்த டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், அதை எப்படி பார்க்கணுங்கிறது ஞானம். அந்த ஞானத்தை சனி கொடுக்குறார். உறவுகளை பற்றி கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் அப்பாங்கிற உறவு, அம்மாங்கிற உறவு, அக்கா அண்ணா தம்பி தங்க, காதலிங்கிற உறவு, காதலன்கிற உறவு, நண்பன்கிற உறவு, இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது. மனைவினா யார், யார் உன் மனைவி, யார் உன்னோட கணவர், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த சனி. அதனால் அந்த சனிக்கு தனி பங்கு உண்டு. பாக்யாதிபதியான புதன்
ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதை எப்படி கையில் வச்சுக்கணும், அது இழக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிற விஷயத்த புதன் கற்றுக் கொடுப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ரொம்ப பாயிண்ட். ஏன்னா எல்லாருக்கும் பக்கத்தில் மனைவி இருக்கும்போது கணவன் இருக்கும்போது வேல்யூவே தெரியாது. அவங்க போனதுக்கு பிறகு கையா முயான்னு அழுவாங்க. லவ்வர் காதலனோ காதலியோ உண்மையாக லவ் பண்ணி பீக் பீரியடில் எந்த ஒரு வேல்யூவும் தெரியாது. இது பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன். இந்த காதலன் விட்டு போனதுக்கப்புறம் இவங்களே துரத்திருப்பாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம டிவி நிகழ்ச்சியில் பார்க்குறோம். என் கணவனை 21 வருஷத்துக்கு முன்னாடி விவாகரத்து பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆமாம் சார். சார் இது நீங்கள் சொல்லும் போது என்னால் இப்போ இருக்கிற ஒரு ரீசன் நியூஸோட கூட என்னால் ரிலேட் பண்ண முடியுது. பட் ஓகே சார், உண்மையாகவே நான் ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன வரைக்கும் அந்த புதன் அப்புறம் சூரியன் அப்புறம் சனி இவங்களோட சுக்கிரன் முக்கியமாக இவங்க எல்லாரும் இந்த கிரகத்தில் எவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும்ன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சுக்கிரன் சனி புதன் எல்லாம் குஜ அதிபர்களில் வருவாங்க. சூரியன் சந்திரன் எல்லாம் நிலையான கிரகங்கள். சந்திரன் சூரியனை சுற்றிட்டே இருப்பாங்க. அவங்க வக்ரம் ஆகிறது இல்லை. வக்ரம்னா ஆன்டி கிளாக் வைஸ். மிச்ச 5 கிரகங்கள் நம்ம சொன்னோம். சுக்கிரன் சனி புதன் குரு செவ்வாய் இவங்க குஜ அதிபர்கள். குஜம்னா 5, குஜாதிபர்கள்னு சொல்லுவோம். இவங்க தான் ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்ச மகா புருஷ யோகங்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதனால இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க தான் வாழ்க்கையில் எதை செய்யணும், என்னென்ன ஈவெண்ட்ஸு எப்பப்போ நடக்கும் இதெல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. டிசைடிங் அத்தாரிட்டிஸ். டிசைடிங். சார் இப்போ இவங்களுக்கு துலாமுக்கு சிச்சுவேஷன் சாங் என்ன சார்? துலாத்துக்கு சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் இதை தான் சொல்லணும். ஏன்னா தற்சமயம் துலாத்துக்கு கொஞ்சம் உறவுகள் சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டுருக்கு. பிரிவு ஆயிருக்கு, பிரேக்கப்லாம் இருக்குது. அப்போ விரல்களை தாண்டி வளர்வதைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டு. இது ரொம்ப முக்கியம். எல்லா உறவுக்கும் நம்ம சொல்ல வரதை கவனித்து கேளுங்க. இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லை. நல்ல கவனிங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரம்ப புள்ளி இருக்கிற மாதிரி முற்றுப்புள்ளி என்பது உண்டு. வாழ்க்கைக்கு, உடலுக்கு, எண்ணங்களுக்கு, வசதிக்கு, வாய்ப்புக்கு, பணத்துக்கு, பதவிக்கு, அப்படியே உறவுகளுக்கும். எல்லா உறவும் அம்மா அப்பா பஸ்ஸு ஃபஸ்ட்டு டெர்மினலில் ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அண்ணா தங்க தம்பியெல்லாம் இறங்கி போகிறாங்க. சில நண்பர்கள் அப்படியே வழியில் இறங்குறாங்க. கொஞ்ச நாள் போச்சு அம்மா இறங்குறாங்க. அப்புறம் அப்பா இறங்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மனைவியும் இறங்கிடுறாங்க. இல்லை நம்மளே இறங்கிடுறோம் மனைவிக்கு முன்னாடி. அப்போது பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. இப்போ நான் சொன்ன வார்த்தை முன்னாடி சொன்னேன். விரல்களை தாண்டி வளர்வதை கண்டு ஏன் சொன்னேன்னா, ஒரு உறவு பிரியுது அப்படின்னா, அது சரியா இல்லை அப்படின்னா அந்த உறவை கட் பண்ணுறது தான் பெட்டர். சார் 3 கிரகங்கள் மட்டும் தானே சார் நம்ம பேசணும். அப்போ மற்ற கிரகங்களோட ரோல்லாம் என்ன சார்? அதாவது நம்மளோட கேள்வி என்னென்ன தலைப்பில் டாப் 3 பிளானட்ஸ், ஒரு ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் 3. மற்ற கிரகங்கள்லாம் கெட்டது செய்யுமானா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் அந்த பேலன்ஸ் இயற்கைக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும். அதை கொடுத்து தான் ஆகணும். அது கெட்டது செய்கிறதா அர்த்தம் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு கேது பற்றி நம்ம பேசலை. நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், அது எந்தெந்த ராசிக்கும் கூட நல்லதும் கெட்டதும் மாறி மாறி செய்வாங்க. ஸ்டாண்டர்ட் கிடையாது. இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ராகு கேதுவை கணிப்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி நம்ம மிச்ச எல்லா கிரகத்தை பற்றியும் பேசியிருக்கோம். குஜாதிபர்கள், அதாவது சுக்கிரன் சனி குரு செவ்வாய் புதன் 5 பேரை பற்றியும் பேசியிருக்கோம். சூரிய சந்திரர்களை பற்றியும் கூட பேசியிருக்கோம். ராகு கேதுவை தான் நம்ம பேசலை. ராகு கேதுவை பற்றி யாருமே பேச முடியாது. ஷேடோ பிளானட்ஸு எந்த இடத்துல ஒவ்வொரு ஜாதகத்தில் இருந்து என்ன செய்வாங்க. இப்போ நம்ம 7 கிரகங்களை பற்றி பேசணும். உண்மையில் சொல்ல போனால் ராகு கேதுவுடைய எஃபெக்ட் தான் இந்த 7 கிரகங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் பவர்ஃபுல்லான கிரகங்கள், பெரிய யோகங்களை தரக்கூடிய கிரகங்கள். உங்களுடைய கர்மா கொஞ்சம் நல்லா இருக்குது, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ராகு கேது கிரகங்கள். அதனால் குஜாதிபர்களை விட, சூரிய சந்திரர்களை விட ராகு கேதுக்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எப்படி பிறப்பு ஜாதகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத கணிச்சு தான் அதை சொல்லணும். அதுக்கே கஷ்டம். அதனால் மற்ற கிரகங்கள்லாம் கெடுதல் செய்வாங்களா அப்படின்ற கேள்விக்கு சொல்லணும்னா
அப்படி அர்த்தமே இல்லை. இப்போது ஒரு பையனே இருக்கார், ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறார். கடவுள் வந்து என்ன பண்ணணும்? இப்போ கடவுள் நேரில் வந்துட்டார். என்னப்பா, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், கல்யாணம் பண்ணுறியா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. இது காதல் கல்யாணமாக மாறணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறாரு. அதே வரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா கல்யாணமாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துல இந்த பையன் சொக்கா கிழிச்சிட்டு சுற்றுறான் அப்படின்னா இப்போ கடவுள் அவனுக்கு செஞ்சது நல்லதா கெட்டதா? அப்போது மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பின்னாடி பார்த்து தான் இப்போ நடக்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். இப்போ நடக்கிறத வச்சு தான் அடுத்து நடக்க போகிறது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்து சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லுக்கிங் பேக்வேர்ட் வி கேன் கனெக்ட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கெடுதலாக இருக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம எதை கெட்டதுன்னு நினைக்கிறோமோ நம்புகிறோமோ அது நாளைக்கு மிகப்பெரிய நல்லதாக இருக்கலாம். அதனால் அந்த புத்தி நமக்கு, ஞானம் நமக்கு கிடையாது. கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு உண்மையிலேயே எது நல்லது, உண்மையிலேயே எது கெட்டது. இதை வச்சு தான் குழப்பிக்கிறோம். இந்த கிரகம் கெட்டது செய்யுமா நல்லது செய்யுமான்னு குழப்பிக்கிறோம். மக்களிடையே ஜோதிடத்தை பற்றின புரிதல், பல நபர்கள் வந்து ஜோதிடம் இல்லை, பொய், கடவுள் இல்லை, மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் நம்ம தனிப்பட்ட அவங்க நம்பிக்கையில் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நமக்குன்னு சில கேள்விகள் இருக்குல்ல, நியாயமான கேள்விகளை கேட்டு தானே ஆகணும். இப்போ இத்தனை ராசிகளை பற்றி பேசணும், கிரகங்களை பற்றி பேசணும். ஜோதிடம் பொய் அப்படின்னா 7 நாட்கள் வாரத்தில் கிரகங்களோட பேர் தான் வச்சுருக்கோம். 12 மாதங்கள் 12 ராசிகள்லேருந்து வந்தது. தமிழ்னு சொல்கிறோம். தமிழ் கேலண்டரில் 27 நாட்கள் தான் இருக்குது, 27 நட்சத்திரங்கள்லேருந்து வந்தது. இப்போ நமக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு இப்படி சொல்லிட்டு ஜோதிடத்தை நம்பலைன்னா ரெண்டும் வேற வேறையாச்சு. டபுள் ஸ்டாண்டர்டு. அப்போ ஜோதிடம் பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்பலையோ உலகம் முழுக்க நான் சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாமே ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்தபடியாக கடவுள் நம்பிக்கை மறுப்பாளர்கள் இருக்காங்க. யாரையும் காயப்படுத்தணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை, மரியாதை இல்லாமல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு உள்ள சந்தேகத்தை நம்ம கேட்போம். நம்ம காமாட்சி அம்பாள் சிலை இருக்குது, கர்ப்பகிரகத்தில் இருக்கா, அவளுக்கு மாலை போடுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், மாலை போடுறோம். கல்லுக்கு போய் மாலை போடுறீங்களே, இது ஒரு பகுத்தறிவா அப்படின்னு கேட்கக்கூடிய பல அறிவானந்த சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் இறந்து போன தலைவரோட சிலைக்கு மாலை போடுறோம். அப்போ அந்த அவர் தலைவர் வந்து மோந்து பார்க்குறாரா, ரோஜா பூவா சாமந்தி பூவான்னு? இது எந்த பகுத்தறிவு? ஒரு சமாதி மேலே டைல்ஸு ஓட்டிருக்கு, கிரானைட்டு, 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே அந்த பூ அலங்காரம் பண்ணுறோம். அந்த டைல்ஸ் அதை பார்க்குதா? அது பூங்கிறது முகர்றதுக்கு. அப்போ இறந்து போன டைல்ஸில் போய் வெயில் படுற இடத்துல போய் பூவை வைக்கிறீங்களே, இது என்னது? இது ஒன்று பர்ஃப்யூம் தயாரிக்கணும், அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு வாசனை திரவியம் போட்டுக்கிறீங்க. இல்லை பூ வச்சு மருந்து தயாரிக்கிறீங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. இறந்து போன சிலைக்கு போடுறீங்களே, இது என்ன? இது பகுத்தறிவு. அப்போ அங்கே ஒரு பகுத்தறிவு, இங்கே ஒரு பகுத்தறிவு. மாற்றிப்போம் சார், மாற்றிப்போம். இல்லை மாற்றிக்கணும். இல்லை சார், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிப்போம். அது இப்போ மாற்றிக்க, அது இது மக்களுக்கு தெரிஞ்சா போகணும், அவ்வளோதான். தவிர அதுக்கு உண்டான விடையும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது 7.5 சனி, அஷ்டம சனி இருக்க ராசிக்காரர்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, இது வரைக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்துச்சு, காரண காரியமே இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதுக்கு காரணம் உழைப்பு இருக்குது. அதே மனிதன் அதே புத்தி இருந்தும் கிரகங்களுடைய ஆதிக்கம். ஒன்னே ஒன்று, எதுவாக இருந்தாலும் முதல்ல அந்த கடவுள்கிட்ட விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களை வேலையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதே. அதுதான் அப்படின்றது மட்டும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.